T20 உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய வீரர்கள் பிரதமர் மோடியுடன் சந்தித்து அவருடன் கலந்துரையாடிய அந்த வீடியோ காட்சிகள் வெளியாக இருக்கிறது. இந்த நிகழ்வின் போது அந்த அனுபவங்கள், கிரிக்கெட் விளையாட்டின் போது பெற்ற அனுபவங்கள் மற்றும் இந்த போட்டியின் போது தொடர்ச்சியாக ஒரு போட்டியில் கூட தோல்வியுறாத கடைசி வரை வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய சாதனை இந்திய அணி படைத்திருக்கிறார்கள். இதனுடைய அனுபவங்கள் மற்றும் அந்த வெற்றிகள் குறித்து பிரதமர் மோடி பல்வேறு கருத்துக்களையும் கேள்விகளையும் வீரர்கள் மத்தியில் முன்வைத்தார். அதற்கு அனைவரும் கலந்துரையாடி அந்த வீடியோ காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. தங்கள் மகிழ்ச்சியை ஒவ்வொரு வீரர்களும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்திய கிரிக்கெட் அணி T20 உலகக்கோப்பை போட்டியில் அபார வெற்றி பெற்றது. அந்த வெற்றியை அடுத்து அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்தார்கள். இந்த சந்திப்பின் போது இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு தேநீர் விருந்து கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவர்கள் அமர்ந்து கலந்துரையாடினார்கள். இந்த வெற்றியின் மூலமாக பெற்ற அனுபவங்கள், இந்த போட்டியின் மூலமாக பெற்ற அனுபவங்கள், அதனால் இந்த வெற்றியை மூலமாக அடைந்த மகிழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களையும் வீரர்கள் முன்வைத்தார்கள். பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த விளையாட்டின் மூலமாக பெற்ற அனுபவங்கள் மற்றும் அந்த வெற்றியின் மகிழ்ச்சி குறித்தும் கலந்துரையாடினார். வீரர்கள் ஒவ்வொருவராக பிரதமர் நரேந்திர மோடியுடன் உரையாடிய காட்சிகள் வெளியாகின. இந்திய அணி வீரர்களை பிரதமர் நரேந்திர மோடி வெகுவாக பாராட்டினார். அவர்களுக்கு தேநீர் விருந்தும் கொடுக்கப்பட்டது. உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதை அடுத்து அந்த கோப்பையுடன் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் கிரிக்கெட் வீரர்கள் சந்தித்தார்கள். இந்த சந்திப்பின் போது வெற்றி பெற்ற அந்த கோப்பையுடன் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் ஆகியோர் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். இந்திய வீரர்கள் அனைவரும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அந்த குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். அந்த புகைப்படம் எடுத்துக்கொண்ட பிறகு அனைவரும் அவருடன் அமர்ந்து அந்த விளையாட்டின் மூலமாக பெற்ற அந்த அனுபவங்கள், மகிழ்ச்சியை பற்றி கருத்துக்களை தெரிவித்தார்கள். ஏனென்றால் இந்த கிரிக்கெட் விளையாட்டை பொறுத்தவரையில் T20 உலகக்கோப்பை போட்டியில் ஒரு போட்டியில் கூட லீக் சுற்றுகள் மற்றும் சூப்பர் 8 செமிஃபைனல் என ஒரு போட்டியில் கூட தோல்வியுறாமல் தொடர்ச்சியாக அனைத்து போட்டியிலும் வெற்றி பெற்று இறுதிப் போட்டியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்த இந்திய அணிக்கு இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார்கள். ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய கிரிக்கெட் அணி படைத்த சாதனை என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் வெற்றி பெற்றதை அடுத்து அங்கு ஏற்பட்ட அந்த காலநிலை மாற்றம், அந்த இயற்கை சீற்றம், புயல் காரணமாக 2 நாட்கள் அங்கேயே தங்கியிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதற்கு பிறகு நிலைமை சீரானதும் இன்று அதிகாலை அவர்கள் விமானம் மூலமாக டெல்லி வந்தடைந்தார்கள். டெல்லி வந்தடைந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. நடன கலைஞர்கள், மேலதாளங்கள் முழங்க இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்திற்கு சென்றார்கள். அந்த நரேந்திர மோடியின் இல்லத்திற்கு சென்ற அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதோடு அனைத்து வீரர்கள் மற்றும் பயிற்சியாளருக்கு தேநீர் விருந்து கொடுத்தும் கௌரவித்தார். அதற்கு பிறகு குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். பிரதமர் நரேந்திர மோடியிடம் அந்த உலகக்கோப்பையை வழங்கி இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் மற்றும் அனைத்து வீரர்களும் ஒன்றாக சேர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு பிறகு அனைவரும் அமர்ந்து சிறிது நேரம் உரையாடினார்கள். பிரதமர் நரேந்திர மோடியிடம் இந்த வெற்றியை பற்றி அனைவரும் பகிர்ந்து கொண்டார்கள், மகிழ்ச்சி வெளிப்படுத்தினார்கள். வீரர்கள் அனைவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டுகளை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து போட்டியிலும் இந்திய அணி சிறப்பாக விளையாட வேண்டும், அதுக்கு தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த உரையாடலின் போது தெரிவித்தார். ஒவ்வொரு வீரர்களும் தங்களுடைய அனுபவங்களை பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டார்கள். அனைத்தையும் கேட்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து வீரர்களுக்கும் தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். அந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாக இருக்கிறது. இந்த நிகழ்வு முடிந்ததை அடுத்து அவர்கள் மும்பை வான்கடே மைதானம் செல்கிறார்கள். அங்கு திறந்தவெளி வாகனத்தில் ஊர்வலமாக அழைத்து சிறப்பான ஒரு கொண்டாட்டங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்துக்கு சென்ற இந்திய அணி வீரர்கள் அது தொடர்பான வீடியோ காட்சிகள், நரேந்திர மோடியோடு அமர்ந்து பேசியது, மகிழ்ச்சி வெளிப்படுத்தியது, குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டது உள்ளிட்ட அனைத்து வீடியோக்களும் தற்போது வெளியாகி இருக்கிறது.